ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ நாம் இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 9 ரிவ்யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் வருஷமாகவே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், பட் என்னால் முடியல. ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் 9 டெய்லி ரிவ்யூ பண்ணணும் பார்த்துட்டுன்ட்டு நினச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டெய்லி ரிவ்யூஸ் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து திவாகர். பட் டிவிலே அவங்கள வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் தான் போட்டிருக்காங்க. ஈவன் விஜய் டெலிவிஷன் அந்த சேனலில் கூட அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ திவாகரை எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வாட்டர்மெலன் ஸ்டார்னு. ஸோ ரொம்ப பாப்புலர் தான் அவங்க. நெகட்டிவ் ஃபேமா இல்லை பாசிட்டிவ் ஃபேமா எதோ இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் அவங்க சேனல் வச்சுருக்காங்க, அவங்களோட வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டே அவங்க தான். ஸோ பார்க்கலாம் எப்படி அவங்க கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னு. அண்ட் செகண்ட் கண்டஸ்டன்ட் வந்து அரோரா சின்க்ளேர். இவங்களும் எல்லாருக்குமே தெரியும், இவங்கள ஒரு டேக் நேம் வச்சு தான் கூப்பிடுவாங்க. பட் எனக்கு அப்படி கூப்பிடணுன்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எஸ், இவங்களும் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கண்டஸ்டண்ட்டில் இந்த சீசன் 9 நிறைய பேர் வந்து யூடியூப்ஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஃபேம் ஆனவங்க தான் நினைக்கிறேன். ஸோ இவங்களும் யூடியூப்ஸ் போட்டிருக்காங்க, ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டு சீசனில் ரியான்னு ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருந்தாங்க, அவங்களோட ஃப்ரெண்டு தான் இவங்க. ஸோ இவங்க தான் செகண்ட் கண்டஸ்டன்ட். தேர்ட் கண்டஸ்டன்ட் வந்து எஃப் ஜேன் தான் அவங்க சொல்கிறாங்க. பட் அவங்க நேம் எடுக்கணுன்னா எடுத்துடலாம். பட் அவங்க நேம் வந்து கேம் பிளேனால எல்லாருக்கும் தெரிய வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்க யாருன்னா, சுழல்ன்ட்டு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது தமிழில், மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அதில் இவங்க வந்து ஒரு ரொம்ப மெயின் கேரக்டரே, மெயின் ரோலே இவங்க வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க பீட் பாக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ ஸ்டேஜ்லேயே கூட பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவங்க நேம் இப்போதைக்கு எஃப்ஜேன் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து விஜய் பாரோ. கண்டிப்பாக இவங்கள வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க ஆல்ரெடி வந்து சர்வைவர்ன்ற ஒரு கேம்லேயும் இதே மாதிரி பிக் பாஸ் மாதிரி தான் அர்ஜுன் ஆக்டர் வந்து அதை லீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஆல்ரெடி இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ட்ராவலிங்லாம் இப்போது வந்து ரீசன்ட் டேஸில் ட்ராவலிங் எல்லாமே ப்ரொமோட் பண்ணிவிட்டு போய் பார்த்துட்டு போட்டுட்ருக்காங்க. வீலாக்ஸ் மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்களும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து துஷார். ஸோ இவங்க வந்து ஒரு தமிழ் பையன்தான், பட் பார்க்குறதுக்கு சைனீஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து எம்பிஏ பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவங்களோட விஷ் வந்து ஒரு நல்ல ஆக்டர் ஆகணுன்றது தான். ஸோ மற்றபடிக்கு இவங்களும் வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் பாப்புலர் தான். ஸோ எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து கனி திரு. ஸோ கண்டிப்பாக இவங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், குக் வித் கோமாளியில் வந்தாங்க. இவங்க தான் வின்னர்னே நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து குக் வித் கோமாளியில் வந்தவங்க மட்டும் இல்லை. ஸோ இவங்களோட சிஸ்டரும் வந்து லக்ஷ்மி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சர்வைவர் அந்த கேமோட வின்னர். ஸோ அப்புறம் மெட்ராஸ் 28 இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இவங்களும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து சபரிநாதன். ஸோ இவங்க விஜய் டிவியில் சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, வேலைக்காரன்ற ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு விஜய் ஸ்டார் தான். கண்டிப்பாக இவங்கள நிறைய ஷோஸில், ஈவன் லாஸ்ட்டு சீசன்லாம் இவங்க வந்து ரிவ்யூ பண்ணாங்க பிக் பாஸ். அந்த கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆன அப்புறம் அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு ஷோலாம் பண்ணாங்க. ஸோ இவங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. ஸோ எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து பிரவீன் காந்தி. ஸோ பார்ப்போம் எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து கெமி. இவங்களும் வந்து
ஆங்கராக இருந்திருக்காங்க நிறையா இதில். ஸோ இவங்க நிறையா ஷோஸில் இவங்க ஆங்கராக இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், இந்தியாவுக்காக ப்ளே பண்ணி வின்னும் பண்ணியிருக்காங்க. இவங்களும் எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து ஆதிரை. இவங்கள வந்து உங்களுக்கு சீரியல் மகாநதி சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இரிட்டேட்டிங் ரோலில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து லாஸ்ட்டு சீசனில் வந்த பூர்ணிமாவுக்கு ஒரு சப்போர்ட்டராக வந்திருந்தாங்க லாஸ்ட் சீசன்லே. ஸோ இந்த சீசனில் கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க. எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இவங்க வந்து பிகில் மூவிலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து ரம்யா ஜோ. ஸோ இவங்களை இப்போது இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது டக்குன்னு தெரியல. பட் இவங்களும் வந்து கொஞ்சம் பாப்புலர் தான், ரீல்ஸ்லலாம் நிறையா வந்திருக்காங்க. ஸோ இவங்க நிறைய டான்ஸ் ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வில்லேஜ் அந்த திருவிழாவில் வர அந்த டான்ஸ் ஸ்டேஜஸ்லாம் ஆடிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட பேக்ரவுண்ட் அண்ட் இவங்க அந்த ஏவி லிஸ்ட்டே ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இந்த ஸ்டேஜில். எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து கானா வினோத். இவங்க வந்து ஒரு கானா சிங்கர் தான். இவங்களும் ரொம்ப பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி மாதிரி தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஏவி லிஸ்ட் பார்க்கும்போது இவங்க ஒரு கம்யூனிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து வியானா. ஸோ இவங்க அவ்வளோவா தெரியல. ஸோ ஏரோஸ்ட்ரஸாக இருந்திருக்காங்க. அண்டு மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து மாடலிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி விளையாடுறாங்கன்னு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து பிரவீன் ராஜ்தேவ். ஸோ இவங்களும் விஜய் டிவியில் சீரியல்ஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும், விஜய் டிவி ஷோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு. ஸோ இவங்க வந்து சீரியல்ஸ்லலாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன திரையிலையும் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க கப்புள்ஸாக. ஸோ இவங்களும் கொஞ்சம் பாப்புலரான கண்டஸ்டன்ட் தான். அண்ட் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து சுபிக்ஷா குமார். ஸோ இவங்களையும் நீங்கள் வந்து நிறைய ரீல்ஸில் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இவங்களோட ஃபாதர் வந்து ஒரு ஃபிஷர்மேன். ஸோ இவங்களும் வந்து அந்த மேனோட லைஃப் எப்படி இருக்கும், ஃபிஷ்ஷிங் எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க. ஸோ இவங்களும் கொஞ்சம் பாப்புலர் தான். அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து அப்சரா சிஜே. ஸோ இவங்க வந்து ஒரு டிரான்ஸ் உமன். அண்ட் இவங்க வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க. அண்ட் மாடலிங்கும் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இவங்க ஃபஸ்ட்டு பார்த்ததும் நான் நமிதா, அவங்க ஒரு டிரான்ஸ் உமன் இருப்பாங்க, அவங்க தான் நினச்சிட்டேன். ஆல்ரெடி அவங்க பிக் பாஸில் வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக அவங்கள மாதிரியே இருக்காங்க. எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து விக்ரம். ஸோ இவங்கள கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பாப்புலர் தான். நிறையா ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நிறைய காமெடி, இவங்களோட ஜானர் வந்து காமெடி. அண்ட் இவங்க வந்து வீக்கல்ஸ் விக்ரம்னு ஒரு காமெடியன் ஷோலையும் இவங்க வந்து ஃபேமஸ், அந்த ஷோஸையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களும் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து நந்தினி ஆர். இவங்க ஒரு தொகுப்பாளினி. பட் இவங்க அவ்வளோ பாப்புலராக தெரியல. ஸோ எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து கம்ருதீன். ஸோ கம்ருதீனும் விஜய் டிவி மகாநதி சீரியல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் மகாநதி சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் வந்து இவங்க தான் லாஸ்ட்டு கண்டஸ்டன்ட். ஸோ கலியரசன். ஸோ இவங்களையும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யூடியூப்பில் வந்திருக்காங்க. ஸோ அகோரி சாமியார் அந்த மாதிரி ஒரு ஜானரில் வந்திருப்பாங்க, நிறைய வீடியோஸ்லலாம் வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஃபேமும் இருக்குது. எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட கண்டஸ்டன்ட் லிஸ்ட். ஸோ டோட்டலாக 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நிறையா பிரச்சனை, நிறையா கான்ட்ரவர்சிலாம் வர மாதிரியான கண்டஸ்டன்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ கேம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க, பிக் பாஸும் எல்லோரையும் வெல்கம் பண்ணாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டேவே பிக் பாஸ் கிட்ட அப்ரிஷியேஷன் வாங்கியிருக்காங்க கனி. ஸோ அவங்க அந்த டாஸ்க் லிஸ்ட் வந்து உள்ளே வந்த ஃபஸ்ட்டு 2 கண்டஸ்டன்ட்டும் பார்க்கல.
ஸோ வந்தவங்களாம் பார்க்கல, இவங்க வந்த அப்புறம் தான் வந்து அந்த லிஸ்ட்டு பார்த்து படித்தாங்க. ஸோ அப்ரிஷியேஷன் வாங்கினாங்க. இந்த டைம் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க சூப்பர் டீலக்ஸ் ரூம் அண்டு சாதா ரூம்னு. ஸோ அந்த ரெட் அண்ட் க்ரீன் பேட்ச் மாதிரி கண்டஸ்டன்ட் எல்லோரும் வரும்போது என்ட்ரிலே வந்து செலக்ட் பண்ண வச்சு ஸோ அதுபடி பிரிச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ப்ளூ டீம் தான் வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம் யூஸ் பண்ணலாம், ரெட்டு டீம் வந்து நார்மல் ரூம் தான். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வீடு பிக் பாஸ் இந்த சீசனில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்டாக மாடர்னாக இருக்குது. இப்போவும் ஆனால் டீம் வைஸ் தான் பிரிச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட் சீசன்லேயே டீம் வைஸ் பிரித்தது வந்து கொஞ்சம் அது வந்து சரியாக போன மாதிரி தெரியல. பட் இந்த டைம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பிக் பாஸும் வந்து 2 ப்ராமிஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் வந்து இந்த சீசனில் எல்லா கேம்ஸும் ரொம்ப டஃப்பாக இருக்கும், டிஃபிகல்ட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம், எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் செகண்ட் ப்ராமிஸ் ஆஸ் யூஷுவல், இங்கே வந்தவங்க வந்து இங்கேயே நம்ம சர்வை பண்ணிட்டோன்னா வெளியில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், சர்வை பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு வெளியில் போகும்போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, எப்படி இந்த கேம்ஸ்லாம் போகுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக டெய்லி வந்து தமிழ் வியூஸ் வரும் பிக் பாஸ்க்காக. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லியும் வந்து வியூஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.